கரங்களை தட்டி சொல்லுவோம். ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே നീ ദൈവത്തെ ആരാധിക്കുമ്പോൾ, நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது 2024 നീ കണ്ടത്, 2024 நீங்கள் பார்த்தது, 2025 2025 നീ കാണത്തില്ല. நீ பார்க்க மாட்டாய். വിശ്വസിക്കുന്നവർ ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். வாய்களை திறந்து சத்தம் உயர்த்தி போரா போரா போரா. ஹalleluya ஹalleluya. கட்டப்பட்ட நிலையிலே பவுலும் சீலாவும் தேவனை பாடி ஆராதித்த பொழுது அங்கே அவருடைய சூழ்நிலைகளுக்கு மாற்றம் வந்தது போல கை தட்டி ஆராதிக்கும் பொழுதே சில மாற்றங்கள் நடக்கிறது. ഹല്ലേലൂയ ஹalleluya. ദൈവത്തെ സ്തുതിച്ചവന് വേണ്ടിയിട്ട് தேவனை ஸ்துதித்தவர்களுக்காக ദൈവം ഇറങ്ങി വന്നു. தேவன் இறங்கி வந்தார். ഇന്ന് രാത്രി നീ ദൈവത്തെ സ്തുതിക്കുമ്പോൾ, இந்த இரவிலே நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது ദൈവം ഇറങ്ങി വരുന്ന രാത്രി, தேவன் இறங்கி வருகிற இரவாய் இது இருக்கிறது. ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ. ஹalleluya. സ്തുതിച്ച പൗലോസിനും ശീലാസിനും വേണ്ടിയിട്ട് துதித்த பவுலுக்காகவும் சீலாவுக்காகவும் ദൈവം കാരാഗ്രഹത്തിൽ ഇറങ്ങി വന്നു. தேவன் சிறைச்சாலைக்குள்ளே இறங்கி வந்தார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ഈ രാത്രി നീ സ്തുതിക്കാൻ തയ്യാറായാൽ, இந்த இரவிலே நீங்கள் துதிக்க ஆயத்தப்பட்டால், റോമ കാരാഗ്രഹത്തിനകത്ത് ഇറങ്ങി വന്ന അതേ ദൈവം, ரோம சிறைச்சாலையில் இறங்கி வந்த அதே தேவன் മരിച്ചു പോയിട്ടില്ല. அவர் മരിച്ചു പോகவில்லை. ഇന്ന് രാത്രി തുതിയും കോട്ടയിൽ ജീവനോടെ ഇറങ്ങി വന്നു കഴിഞ്ഞു. இந்த இரவிலும் துதியின் கோட்டை சபையிலே இறங்கி வந்து விட்டார். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். ആരും മൗനമായിരിക്കരുത്. ചില നിമിഷങ്ങൾ കരങ്ങളെ അടിച്ച്, யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். எல்லாரும் சில நிமிஷங்கள் கரங்களை தட்டி അന്യഭാഷകൾ പറഞ്ഞ് ആരാധിച്ച്, அந்நிய பாஷைகளை சொல்லி தேவனை ஆராதிப்போம். റോമ കാരാഗ്രഹത്തിനകത്ത് ഇറങ്ങിയ അതേ ദൈവം, ரோம சிறைச்சாலைக்குள்ளே இறங்கின அதே தேவன் ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே നമ്മുടെ സഭയ്ക്കകത്ത് ഇറങ്ങി വന്നിട്ടുണ്ട്. நம்முடைய சபைக்குள்ளே இறங்கி வந்திருக்கிறார். ദൈവം ഇറങ്ങിയപ്പോൾ தேவன் இறங்கி வந்தபோது പെട്ടെന്ന്, திடீரென்று ശ്രദ്ധിച്ചോ, പെട്ടെന്ന് சடுதியிலே കാരാഗ്രഹത്തിന്റെ അടിസ്ഥാനം ഇളകി. சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. കാരാഗ്രഹത്തിന്റെ വാതിലുകൾ തുറന്നു. சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டு போயின. Praise the Lord. ஹalleluya Hallelujah. ஹalleluya. ഇന്ന് രാത്രികാലം ഞാൻ പറയാം, இந்த இரவிலே நான் சொல்ல முடியும், എന്റെ ദൈവം என் தேவன் ജയിൽ ബ്രേക്കറാണ്. அவர் சிறைச்சாலையை உடைத்து போடுகிறவர். ജയിൽ ബ്രേക്കറാണ്. அவர் சிறைச்சாலையை உடைத்து போடுகிறவர். നീ കിടന്ന ജയിൽ ഇനി കാണത്തില്ല. நீங்கள் இருந்த சிறைச்சாலையை இனி பார்க்க போவது இல்லை. Praise the Lord. ஆமென். പൗലോസും ശീലാസും പുറത്തിറങ്ങി തിരിഞ്ഞു നോക്കിയപ്പോൾ பவுலும் சீலாவும் வெளியே வந்து திரும்பி பார்த்தபோது അവിടെ റോമ കാരാഗ്രഹം ഇല്ല. அங்கே ரோம சிறைச்சாலை இல்லை. ഹേ പൗലോസേ, ശീലാസേ, ஏ பவுலே சீலாவே, നീ എന്തിനാണ് കാരാഗ്രഹത്തിൽ ആരാധിച്ചത്? நீ எதற்காக இந்த சிறைச்சாலைக்குள் ஆராதித்தார்கள்? പൗലോസും ശീലാസും പറയും, இந்த பவுலும் சீலாவும் இப்படியாய் சொல்லுவார்கள், ഞാനും ശീലാസും ഈ കാരാഗ്രഹത്തിൽ കടന്നതുപോലെ ஆமென், நானும் ஆமென் ஹalleluya சீலாவும் இந்த சிறைச்சாலைக்குள் வந்து கிடந்தது போல അടുത്തൊരു തലമുറ വരാൻ പാടില്ല. அடுத்த ஒரு தலைமுறை இதற்குள்ளே வரக்கூடாது. അടുത്തൊരു ജനറേഷൻ ഇതിനകത്ത് വരാൻ പാടില്ല. அடுத்த ஜெனரேஷன் இதற்குள்ள வரக்கூடாது. അതുകൊണ്ട് ഈ കാരാഗ്രഹം ഇനി വേണ്ട. அதனால இந்த சிறைச்சாலை இனி தேவையில்லை. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம், നീ അനുഭവിച്ച കഷ്ടതയ്ക്കകത്ത്, நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களுக்குள்ளே, നീ അനുഭവിച്ച പ്രശ്നത്തിനകത്ത്, நீங்க அனுபவித்த பிரச்சனைகளுக்குள்ளே, നീ അനുഭവിച്ച ദുരന്തത്തിനകത്ത്, நீங்கள் அனுபவித்த ஆமென் துர்செயலுக்குள்ளே നിന്റെ തലമുറ അകപ്പെടാതിരിക്കേണ്ടതിന്, உங்கள் தலைமுறையினர் உட்படாமல் இருக்க നീ ഇന്ന് രാത്രി ദൈവത്തെ സ്തുതിക്കണം. நீ இந்த இரவிலே தேவனை ஆராதிக்க வேண்டும். വായ്കളെ തുറന്ന് ദൈവത്തെ സ്തുതിച്ച്, வாய்களை திறந்து தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. கைகளை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். ചില നിമിഷങ്ങൾ കരങ്ങളെ അടിച്ച്, ஓ சில நிமிஷங்கள் கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். അന്യഭാഷകൾ പറഞ്ഞ് ആരാധിച്ച്, அந்நிய பாஷை சொல்லி ഇന്ന് தேவனை രാത്രികാലം പറഞ്ഞ്, இரவிலே சொல்லுங்க, ഞാൻ പോയ കഷ്ടതയിൽ എന്റെ തലമുറ വരത്തില്ല. நான் போன கஷ்டங்களுக்குள்ளே என் தலைமுறை வருவதில்லை. ഞാൻ പോയ പ്രശ്നത്തിൽ എന്റെ തലമുറ കിടക്കത്തില്ല. ஏன் நான் போன பிரச்சனைகளுக்குள்ளே என் தலைமுறை தொடர்ந்து வருவதில்லை. ഞാൻ പോയ സാഹചര്യത്തിലൂടെ എന്റെ തലമുറ വരത്തില്ല. நான் போன சூழ்நிலைகளுக்குள்ளே என் தலைமுறை தொடர்ந்து வருவதில்லை. ഞാൻ ഇരുന്ന ശാപത്തിൽ എന്റെ തലമുറ ഇരിക്കത്തില്ല. நான் இருந்த சாபத்தில் இனி என் தலைமுறை இருப்பதில்லை. കരങ്ങളെ തട്ടി கரங்களை அடித்து പോരാ தேவனை പോരാ துதிப்போம். പോരാ പോരാ.
ഓ പോതാது கைகளை தட்டி வாய்களை திறந்து 1-2 മിനിറ്റ് ദൈവത്തെ ആരാധിച്ച് ഓ 1 നിമിഷങ്ങൾ தேவனை ஆராதிப்போம் 1-2 മിനിറ്റുകൾ ദൈവത്തെ സ്തുതിച്ച് 1 நிமிஷங்கள் தேவனை ஆராதிப்போம் வாய்களை திறந்து അന്യഭാഷ പറഞ്ഞു ஆமென் வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை திறங்க சத்தம் உயர்த்தி ஆமென் அன்றைக்கு பவுலும் சீலாவும் ஆராதித்தது இனி ஒரு நபர் அந்த சிறைச்சாலைக்குள்ளே வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு கூட இன்றைக்கு எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம் ஆனால் சொல்லி ஆராதிங்க என் தலைமுறை இதை பிரவேசிப்பது இல்லை இந்த கஷ்டம் என் தலைமுறைக்கு வருவதில்லை கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம் ஹalleluya ஹalleluya praise the Lord ஆமென் ഹേ പൗലോസേ ഹേ പൗലേ ഹേ ശീലാസേ ഹേ ശീലാവേ നീ എന്തിനാ ദൈവത്തെ ആരാധിച്ചേ നീ എதற்காக தேவனை ஆராதித்தாய் നീ കോല് കൊണ്ട് അടി കൊണ്ടില്ലേ நீ കമ്പിനാലെ അടിപട്ടായി അല്ലവാ നീ നല്ല കാര്യമല്ലേ ചെയ്തേ അവൻ നീ നല്ല കാര്യത്തെ തന്നെ ചെയ്താய் നീ ലുദിയയുടെ വീട്ടിനെ വിടുവിച്ചില്ലേ നീ ലീദിയാളി വീட்டை വിടുവിத்தாய் അല്ലവാ അവൻ വെളിച്ചപ്പാടത്തിയെ സൗഖ്യമാക്കിയില്ലേ குறி சொல்லுகிறவளை சுகமாக்கினாய் അല്ലവാ നീ ഒരുപാട് അത്ഭുതങ്ങൾ ചെയ്തില്ലേ நீ अनेक അത്ഭുതத்தை செய்தாய் அல்லவா എന്നിട്ടല്ലേ നീ കഷ്ടതയിലായത് அப்படி இருந்தும் ஏன் நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் പൗലോസ് പറയും பவுல் சொல்லுவார் ഞാൻ ആരാധിക്കും நான் ஆராதிப்பேன் ശീലാസ് പറയും சீலா சொல்லுவார் ഞാൻ ആരാധിക്കും நான் ஆராதிப்பேன் ഞാൻ എന്തിനാണ് ആരാധിച്ചതെന്ന് അറിയാമോ நான் எதற்காக தெரியுமா ஆராதித்தேன் എനിക്ക് വേണ്ടിയിട്ടല്ല எனக்காக அல்ல ശീലാസ് പറയും சீலா சொல்லுவார் ഞാൻ എനിക്ക് വേണ്ടിയിട്ടല്ല நான் ആരാധിച്ചത് எனக்காக ஆராதிக்கவில்லை ഹല്ലേലൂയ ஹalleluya എല്ലാവരും പറഞ്ഞേ எல்லாரும் சொல்லுங்க ഞാൻ എനിക്ക് വേണ്ടിയിട്ടല്ല நான் ആരാധിക്കുന്നത് எனக்காக ஆராதிக்கவில்லை എന്നെ കേൾക്കുന്ന മാതാവേ പിതാവേ என்னை கேட்கிற தகப்பனே தாயே അടുത്ത ജനറേഷന് വേണ്ടി ആരാധിക്കുക அடுத்த தலைமுறையினருக்காக ஆராதியுங்கள் അടുത്ത ജനറേഷന് വേണ്ടി ആരാധിക്കുക அடுத்த தலைமுறைக்காக ஆராதிங்க 2025 2025 അടുത്തൊരു ജനറേഷൻ എഴുന്നേൽക്കുന്നു அடுத்த ஒரு தலைமுறை எழும்புகிறது അടുത്തൊരു ജനറേഷന്റെ മേലെ அடுத்த ஒரு தலைமுறையினர் மேலே ദൈവം അഭിഷേക പകരഭവം தேவன் அபிஷேகத்தை ஊற்ற போகிறார் കരങ്ങളെ തട്ടി கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya எல்லாரும் வாய்களை திறந்து கைகளை தட்டி அடுத்த தலைமுறை மேல ஒரு அபிஷேகம் പോൾ രാജ് എന്ന പേരുള്ള വ്യക്തിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുകയാണ് பவுல் ராஜ் என்று சொல்லப்படுகிற நபருக்காக ஜெபிப்போம் ആ പേരുള്ള വ്യക്തി ഉണ്ടെങ്കിൽ ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥിച്ചോ அந்த பேருள்ள நபர் இங்க இருந்திருந்தால் தேவ சமூகத்தில் எழும்பி ஜெபியுங்கள் ഹല്ലേലൂയ ஹalleluya പോൾ രാജ് എന്ന പേരുള്ള വ്യക്തി பவுல் ராஜ் என்று பேருள்ள நபர் വാങ്ങ ഫ്രണ്ട് വാ മന രഗതര എല്ലാവരും കരങ്ങളെ അടിച്ച് ആരാധിച്ച് எல்லாரும் கைகளை தட்டி ஆராதிப்போம் അടുത്തൊരു ജനറേഷനെ ഇന്ന് രാത്രി ദൈവം എഴുന്നേൽപ്പിക്കുക அடுத்த ஒரு தலைமுறையை கர்த்தர் இந்த இரவிலே எழுப்புகிறார் അടുത്തൊരു ജനറേഷനെ ദൈവം അഭിഷേകം ചെയ്യുക அடுத்த ஒரு தலைமுறையை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார் കുടുംബത്തോടെ വാ മന കുടുംബത്തോടെ ഫാമിലി குடும்பமா வாங்க യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் യേശുവിന്റെ നാമത്തിൽ ഇന്ന് രാത്രി എല്ലാവരും കരങ്ങളെ അടിച്ച് പറഞ്ഞു இந்த இரவிலே எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க പോൾ രാജ് பவுல் ராஜ் ദൈവാത്മാവിനോട് ദൂത് പറയുന്നു தேவாவியான தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார் 2025 ഇതുവരെ കാണാത്ത இதுவரை பார்க்காத ചില ദൈവ പ്രവർത്തികൾ சில தேவ குறியைகள் നീ കാണാൻ പോകുന്നു എന്ന് நீ பார்க்க போகிறாய் என்று പരിശുദ്ധാത്മാവ് ആലോചന അറിയിക്കുന്നു பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார் 2024 നീ ഒരുപാട് അനർത്ഥങ്ങൾ കണ്ടു நீங்கள் அதிகமான ஆபத்துகளை கண்டீர்கள் 2024 നീ അനുഭവിച്ച ഒരു പ്രതിസന്ധിയും ஒரு പോരാട്ടமும் 2025 നിന്റെ കൂടെ പ്രവേശിക്കത്തില്ല എന്ന് உன்னோடு கூட பிரவேசிப்பது இல்லை என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ ആലോചന അറിയിക്കുന്നു சேனைகளில் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார் ഇന്ന് രാത്രി നിന്നെ തന്നെ ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുക ஆமென் இந்த இரவிலே உங்களையே அர்ப்பணியுங்கள் നിനക്ക് വിരോധമായി உங்களுக்கு விரோதமாய் പിശാച് കെട്ടിപ്പൊക്കിയ பிசாசு கட்டி எழுப்பின സകല മതിലുകളെയും சகல சுவர்களையும் മറിച്ചു കളയുന്ന ஆமென் உடைத்தெறிகிற ഒരു അഭിഷേകം കരങ്ങളെ അടിച്ച് கரங்களை தட்டி எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி தேவனை துதிப்போம் കരങ്ങളെ അടിച്ച് கைகளை தட்டி ഏൽപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്ക് ஆமென் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ഒരു അഭിഷേകം ചുമക്കാൻ തയ്യാറാണോ ஒரு അഭിഷേകத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா ഒരു അഭിഷേകം ചുമക്കാൻ തയ്യാറാണോ ஒரு അഭിഷേകத்தை சுமக்க ஆயத்தமா നീ പോകുന്നിടത്തെല്ലാം நீங்க போகிற இடமெல்லாம் ഒരു ഭയങ്കര അഭിഷേകം ஒரு பயங்கர அபிஷேகம் ഇറങ്ങി വരുന്നത് ഞാൻ കാണുന്നു இறங்கி வருகிறது நான் பார்க்கிறேன் കരങ്ങളെ തട്ടി கரங்களை அடித்து ஹalleluya ஹalleluya യെസ് ஹalleluya ஹalleluya പ്രാർത്ഥിച്ചോ எல்லாரும் ஜெபிப்போம் ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ പോയിരുന്ന ഹല്ലേലൂയ கொள்ளுங்கள் ഭാഗ്യരാജ് എന്ന പേരുള്ള വ്യക്തിയുടെ കുടുംബത്തിൽ பாக்கியராஜ் என்று பேருள்ள நபர் குடும்பமாக எழும்புங்கள் ഓ ദൈവസന്നിധി വന്നാട്ടെ தேவ சமூகத்துல வாங்க മറിയ ആരാണ് மரியாள் யார் കരങ്ങളെ അടിച്ച് கைகளை தட்டி യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில்
unstoppable anointing. ஓ கட்டுப்படுத்த முடியாத அபிஷேகம். സന്തോഷമുള്ളവർ മാത്രം ദൈവത്തെ സ്തുതിച്ച്. ஆமே சந்தோஷமுள்ளவங்க மட்டும் நல்ல கர்த்தரை துதிப்போம். ഹലോ തിരുനെൽവേലി, ஹலோ திருநெல்வேலி, ഹലോ തിരുനെൽവേലി, ஹலோ திருநெல்வேலி. ഇത് ന്യൂ ഇയർ ആണ്. இது புது வருடம். സാത്താന്റെ തല ഉടഞ്ഞു പോകുന്ന വർഷം. ஓ சாத்தானுடைய இடம் உடைந்து போடுகிற கரங்களை உடைக்கப்படுகிற அடித்து. வருஷம். கைகளை அடித்து சொல்லுவோம். mighty power, mighty power. பலமான வல்லமை, பலமான வல்லமை. മറിയ ആരാണ്? മറിയ மரியா யார்? പ്രാർത്ഥിച്ചു. செபிங்க செபிங்க. ഭാഗ്യരാജ് യേശുവിന്റെ നാമത്തിൽ പ്രാർത്ഥിച്ചു. ആമേൻ. ഇന്ന് രാത്രി ഭാഗ്യരാജ് പരിശുദ്ധാത്മാവിനോട് ദൂത് പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். നിങ്ങളെ തന്നെ ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുക. உங்களை ஒப்புக்கொடுங்கள். ഇന്ന് രാത്രി ഒരു ഭയങ്കര അനോയിന്റിംഗ് ഇറങ്ങി വരുന്നത് ഞാൻ കാണുന്നു. இந்த இரவுல ஒரு பயங்கர அபிஷேகம் இறங்கி வருகிறதை Brother, பார்க்கிறேன். பிரதர், നിനക്ക് വിരോധമായി പിശാച് കെട്ടിപ്പൊക്കി വെച്ചിരിക്കുന്ന பிரதர் உங்களுக்கு விரோதமாய் பிசாசு கட்டி உயர்த்தி வைத்திருக்கிற സകല കോട്ടകളെയും சகல கோட்டைகளையும் ദൈവം ഇടിച്ചു കളയുന്നു എന്ന് தேவன் இடித்து போடுகிறார் என்று പരിശുദ്ധാത്മാവ് ദൂത് പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். തലമുറകൾ ഇല്ലാത്തവർ പ്രാർത്ഥിച്ചോ. தலைமுறைகள் இல்லாதவர்கள் செவியுங்கள். അവൻ ഇല്ലാത്തതിനെ ഉള്ളതുപോലെ വിളിക്കുന്ന ഒരു അഭിഷേകം இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவருடைய அபிஷேகம் ഇന്ന് രാത്രി വെളിപ്പെടുന്നു. இந்த இரவிலே வெளிப்படுகிறது. ആരെങ്കിലും പുറകെ നിൽക്കണം. யாராவது பின்னாடி வாலண்டியரா ഓ வாங்க. റാബാല ശാന്തരാധാര. ஹalleluya ഒരു ஹalleluya. ഭയങ്കര anointing ஒரு பயங்கர നിന്റെ அபிஷேகம் മേലും നിന്റെ കുടുംബത്തിന്റെ മേലും. உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் പ്രാപിച്ചോ. பெற்றுக்கொள்ளுங்கள் യേശുവിന്റെ பெற்றுக்கொள்ளுங்கள். നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் പിശാച് അടച്ചു വച്ചിരിക്കുന്ന பிசாசு அடைத்து வைத்திருக்கிற സകല വാതിലുകളെയും சகல வாசல்களையும் ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே പരിശുദ്ധാത്മാവ് തുറക്കുന്നു എന്ന് பரிசுத்த ஆவியானவர் திறக்கிறார் என்று പരിശുദ്ധാത്മാവ് ഇന്ന് രാത്രി ദൂത് പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவிலே தீர்க்க தரிசனமாய் മറിയ சொல்கிறார். ശക്തമായി പ്രാർത്ഥിക്കുക. மரியாளவர்களே ஊக்கமாய் செவியுங்கள். ഇന്ന് രാത്രി ദൈവാത്മാവിനോട് പറയുന്നു. இந்த இரவிலே தேவ ஆவியானவர் சொல்கிறார். നിന്റെ ഫിനാൻഷ്യൽ പ്രോബ്ലത്തെ ഞാൻ എടുത്തു മാറ്റും. உங்கள் பொருளாதார பிரச்சனையை எடுத்து போடுவேன். നിന്നെ നിന്ദിച്ച, உங்களை நிந்தித்த, നിന്നെ ഒതുക്കിയ, உங்களை ஒதுக்கின, നിന്നെ ശപിച്ച உங்களை சபித்த അതേ കുടുംബത്തിലെ அதே குடும்பத்திலே ഞാൻ നിന്നെ മാനിക്കുമെന്ന് நான் உன்னை கனம் பண்ணுவேன் என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ சேனைகளில் ഈ கர்த்தர் രാത്രി இந்த இரவிலே ദൂത് പറയുമ്പോൾ தீர்க்க தரிசனம் എല്ലാ சொல்லும்போது അനർത്ഥങ്ങളും எந்த ஆபத்தும் എല്ലാ ശാപങ്ങളും எல்லா சாபங்களும் ഈ രാത്രി இந்த இரவிலே വിട്ടുമാറുക. விட்டு வெளியேறுகிறது. കരമടിച്ചോരാച്ചോ. கை தட்டி ஆராதிப்போம். എല്ലാവരും எல்லாரும் கைகளை ഇന്ന് தட்டி രാത്രി கைகளை. പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളോട് ഇടപെടുന്നു. ஓ இந்த இரவிலே பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya.